ரவை வச்சு பேன் கேக் பண்ண போறேன். நான் வந்து 1/2 கப் ரவை எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி 1/2 கப் தயிர் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் பட்டர், அப்புறம் வந்து கொஞ்சம் பன்னீர், உப்பு, கொஞ்சம் வெஜிடபிள் வச்சிருக்கேன், பேக்கிங் பவுடர் வச்சிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு பண்ண போறேன். எப்படி பண்ணணும் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இப்போ வந்து மிக்ஸி ஜார்ல வந்து ஃபர்ஸ்ட் இந்த ரவையை வந்து போடுறேன். அதே மாதிரி அதோட தயிர் விடுறேன். வேணுங்கிற உப்பு, கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்சியில அரைச்சிட்டு வந்துடுறேன். இதோட கொஞ்சம் கடலை மாவு 1 ஸ்பூன் போடுறேன். அதையும் போட்டிருக்கேன். இதோட இப்ப வந்து நான் இதுல 2-3 பீஸ் பன்னீர் வந்து போடுறேன். வந்து அரைச்சாச்சு. இப்ப வந்து பவுல்ல வந்து மாத்துறேன். இதை வந்து இது 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி பண்ணணும் காமிக்கணும். ரவை வந்து 10 நிமிஷம் ஊறியாச்சு. இப்ப வந்து நான் வந்து கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் கேப்சிகம், கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் வச்சிருக்கேன். அதையும் போடுறேன். இதோட கொஞ்சம் பேக்கிங் பவுடர் வச்சிருக்கேன். இந்த பேக்கிங் பவுடரையும் போடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டா மிர்ச்சி பவுடர் அதையும் போடுறேன். வந்து பேன் கேக் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து பேன் கேக்காக கல் வச்சிருக்கேன். அதுல வந்து ஃபர்ஸ்ட் பட்டர் வந்து முதல்ல தடவிக்கிறேன். கொஞ்சம் கல் காஞ்சிக்கட்டும். அதுக்கப்புறம் மாவு வந்து விடுறேன். கல் வந்து காஞ்சு விட்டோம். நான் வந்து இந்த மாவு வந்து விட போறேன். மாவு வந்து இப்படி இருக்கட்டும். இப்ப வந்து லேசா சுத்தி வர பட்டர் விட போறேன். காஞ்சிக்கட்டும். காஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி போட போறேன் நான் பேன் கேக்க. இப்போ கொஞ்சம் லேசா பட்டர் தடவுறேன். பேன் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பிளேட்ல மாத்திட்டு காமிக்கிறேன். பேன் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சோம். இது ஈஸியா 10 நிமிஷத்துல பண்ணிடலாம். குழந்தைகளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இதை பண்ணி கொடுக்கலாம். இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பை.